துரோகி, அவர்தான் துரோகி. ஏங்க பெற்றெடுத்த தந்தை 46 ஆண்டுகள், பெற்றெடுத்த தந்தை 46 ஆண்டுகள் ஒரு உழைத்து உருவாக்கிய அந்த கட்சியை உருவாக்கிய அப்பாவை கொலை செய்ய பார்க்கிற அன்புமணி துரோகியா? என்னை நான் +2 காலத்திலிருந்து கட்சியில் இருக்கிறேன். ஐயா பின்னாடி நிற்கிறேன். தொடர்ந்து நான் ஐயா பின்னாடி நிற்கிறேன். 35 ஆண்டுகளா நான் துரோகியா? இவரு சட்டக்கல்லூரி மாணவராக இருக்கும் போதிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலே இவங்க அப்பாவும் இருந்தாரு, இவரு இருக்கிறாரு. இவர் கோபு துரோகியா? இவர் பாருங்க, அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட தலைவர், சின்ன வயசுல இருந்து கட்சியில் இருக்கிறாரு. இவர் துரோகியா? ஐயாவோடு இருக்கிறவங்க துரோகியா? பெற்றெடுத்த தந்தையை 46 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை உருவாக்கிய தலைவரை கொலை செய்து அவரிடத்தில் கட்சி திருட பார்க்கிற அன்புமணி அவர்கள் தான் துரோகி என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். காவல்துறையிலே கொடுத்திருக்கிறோம், காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. என்ன காரணம் தெரியல. திமுக கைக்கூலி நாங்களா இருந்திருந்தா காவல்துறை என்ன பண்ணிருக்கணும்? என்னை கொலை செய்ய வந்தவனை கைது செய்து குண்டர் சிறையில் அடிச்சிருக்கணும். ஏன் செய்யல? நான் திமுக கைக்கூலிங்க. ஆமாங்க, என்ன கொலை செய்யறான் வர்றான், அவனை ஏன் இந்த காவல்துறை கைது செய்யல? மருத்துவர் ஐயா அவர்கள் மீது தைலாபுரம் தோட்டத்தை திமுக ஹைஜாக் பண்ணிச்சுன்னு திரு அன்புமணி சொல்றாரு. நான் கேட்கிறேன், அன்புமணி அவர்களே, ஹைஜாக் திமுக பண்ணிருந்தா வீட்டுல உழவு பார்க்கிற கறி வச்சிருந்தீங்க, ஏன் இதுவரைக்கும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல? டிஜிபி கொடுத்தோம், கிளியனூர் காவல் நிலையத்தில் கொடுத்தோம், நடவடிக்கை எடுக்கலையே. என்ன காரணம்? விருப்ப மனுவை கொடுக்க போகாதீங்க, போக மாட்டார்கள், போகாதீங்க. போய் 10,000 ரூபாய் பணத்தை அவங்க ஏமாற்ற பார்க்கிறார்கள். உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவருடைய தலைமையில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி தான் உண்மையான பாட்டாளி கட்சி. கட்சியை உருவாக்கியவர், கட்சியினுடைய நிறுவனர், இன்றைக்கு 46 ஆண்டுகள் உழைத்துக் கொண்டிருப்பவர், 96,000 கிராமங்களுக்கு கால் தேய சுற்றி வந்தவர், 10.5 இடஒதுக்கீட்டுக்காக முன்னாள் முதலமைச்சரிடத்திலே பெற்றவர், மீண்டும் பெற்றே தீர்வேன் என்று பல போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிற மருத்துவர் ஐயா தான் பாட்டாளி மக்கள் கட்சி. சார், கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது முழுக்க எண்ணத்தில் காலையில் தொண்டவலி. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணியை முடிவு செய்கிற அதிகாரம் முழுக்க மருத்துவர் ஐயா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, பொதுக்குழு மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் தெளிவான வெற்றி கூட்டணி அமைப்பார். ஐயா அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில், நான் இப்ப மீண்டும் சொல்றேன், தைலாபுரம் தோட்டத்தில் போய் யார் கையெழுத்து போடுறாங்களோ கூட்டணியில், அது யாருன்னு நான் சொல்ல மாட்டோம், போடும் பொழுது உங்களுக்கு தெரியும், அவர்கள் தான் இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருவார். 50,000 ரூபாய் இப்போ ஆமா, வீட்டுக்கு போய் அவங்க எப்படின்னா ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த A1 இருந்து A4 வரைக்கும் அக்யூஸ்டுங்க ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த அக்யூஸ்டுங்க வீட்டுக்கு போய் இங்க நீதிமன்றத்தை நாடினார்கள். நீதிமன்றத்தில் அவர்களுக்கு இது கிடைக்கல, பிணை கிடைக்கல. அதனால அவங்க வீட்டுக்கு ஓடி போய் ஒளிஞ்சிருக்கிறவங்களுக்கு நல்லா ஜாலியா சுத்தங்கடான்னு சொல்லி என்ன கொலை செய்வாங்க. 50,000 மாசம் 50,000 கொடுத்துட்டு 2வது தவணை போயிருக்குது பணம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.